ஹாய், இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃபிஷ் ஃப்ரையும் ப்ரான் கிரேவி தான் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் நம்ம ப்ரான் கிரேவி பண்ணிக்கலாம். அதுக்கு எண்ணெய் கடாயில் கொஞ்சம் எண்ணெய் கடுகு போட்டுக்கோங்க. அது பொரிஞ்சதும் வெங்காயம் சேர்த்துக்கலாம். அப்புறம் கருவேப்பிலை போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிக்கோங்க. அது வதங்கினதும் நான் 2 பெரிய சைஸ் தக்காளி அரைச்சி பேஸ்ட் பண்ணி ஊற்றிருக்கேன். இப்போது நான் ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறதுக்கு தனியாக அந்த சைடு எண்ணெய் ஊற்றி அதில் மசாலா போட்டு ஊற வச்சுருக்கேன். நீங்கள் பொரிச்சு எடுத்துக்கலாம். இந்த வெங்காய தக்காளி அதுக்குள்ளே வதங்கிடுச்சு. இது வதங்கினதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் மிளகாத்தூள் தனியாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அதுவும் எண்ணெயில் நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறம் நான் இறா வாஷ் பண்ணி கழுவி வச்சுருக்கேன். அந்த இறா இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. இது நல்லா வேறு மிக்ஸ் பண்ணி விடுங்க. அதுக்கப்புறம் நான் 1.5 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன். இந்த இறாலே நிறைய தண்ணி சுரக்கும். அதனால் நம்ம லைட்டாக ஊற்றினா தண்ணி போதும். இப்போ இறா குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஃபிஷ் ஃப்ரையாக ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிட்லாம்.